ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அவங்களோட ஒரு தனியாக இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, இவங்களோட ஒரு பேசக்கூடிய ஒரு தருணம், அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் நைட் டிஃபன் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் பரவாயில்ல, அவங்களோட ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக போனேன். அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ணியிருந்தாங்க. நல்லா டிஃபன்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது சொல்லியிருந்ததெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க உங்களுக்காக தானே செய்கிறேன், வேறு யாருக்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்தாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேளுங்க, நமக்குள்ளே என்ன இதில் ஒளிவு மறைவு இருக்குது, நீங்கள் கேட்குறது தானே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்காதா அப்படின்னு கேட்டேன். பிடிக்காதுன்னு இல்லை, அவருக்கு நான் இப்போ எனக்கு அவங்கள பிடிச்சாலும் அவங்களுக்கு என்கிட்ட அந்தளவுக்கு பாசமாக இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. என் மேலே ஒரு பாசம், அன்பு, ஒரு அக்கறைங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு வேலை தான் முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதிலே நல்லா தெரிஞ்சிச்சு, அவருக்கு இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனாலேயே இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் நானும் அவங்களும் அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த நேரத்தை நான் எதிர்பார்க்கல, அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இல்லை. இருந்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. என் மேலே ரொம்ப ஒரு அக்கறையாக இருந்தாங்க. 2 பேரும் ஒரு உறவில் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் உறவு ஒரு 2 மாத காலத்துக்கு அவங்க இருந்த வரைக்கும் ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க இங்கே வந்ததே எனக்காகங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க போகக்கூடிய ஒரு நிலமை வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் அவங்க இப்போ போகிறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு விஷயமும் தோணுச்சு, அவங்க லைஃப் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஏதோ இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம் 2 மாதம், அதோட நம்ம விட்டுறணும். அதுக்கு மேலே நம்ம இருந்தோன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒர்க்கை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரணும், எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு 6 மந்த் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கிட்ட பொண்ணு பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் அப்பா சொந்தத்துலேயே ஒரு பொண்ணு கிடைச்சாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நாள் அழகாகவும் இருந்தாங்க. ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு மனநிலையில் இருந்தாங்க. நல்லா படிச்சிருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக கிராண்டாக திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறோம். நல்லா லைஃப் போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். என்னோடய ஒய்ஃபும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோடய ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், நமக்குன்னு ஒரு ஃப்ளாட் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய வீடு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அவங்களும் அது மாதிரி தான் சொன்னாங்க. அந்த ஒரு வீடு பெரிய வீடாக வாங்கி எங்கள் அம்மா அப்பாவையும் உங்கள் அம்மா அப்பாவையும் ஒரே வீட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பான்னு பிரித்து பார்க்காம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அத்தை பக்கத்து வீட்டை சொன்னாங்க, இது மாதிரி அந்த அண்ணி அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்களும் ஹாப்பியாக இருக்கிறாங்க, லைஃப்பில் ஓரளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கதையை ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.